6.1ல 4th சம்டா. ப்ரூவ் த ஃபாலோவிங் ஐடென்டிட்டிஸ்ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் செய்கிறேன், பார்த்துக்கோ. என்ன செய்யலாம் ஐடியா பண்ணு முதல்ல. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்ரு சீக்கன் பவர் 6 தீட்டான்னு இருக்குடா. சீக்கன் பவர் 6 தீட்டா, சீக்கன் பவர் 6 தீட்டா ஈக்குவல் டு tan பவர் 6 தீட்டா ப்ளஸ் 3 tan ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. எப்படி எடுத்து செஞ்சால் இந்த ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து செஞ்சால் ரைட் வரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். பொறுமையாக நிதானமாக செய். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுப்போம், இதை எடுப்போம். எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன். ப்ரூஃபு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன், இடது பக்கம் எடுக்கிறேன். சீக்கன் பவர் 6 தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிட்டு ஹோல் கியூப்னு ஒன்று போடுவோம். ஹோல் கியூப்னு போட்டால் 3 2 சார் என்ன ஆயிரும்? 6ன்னு ஆயிரும். இப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டாக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அங்கிட்டு கொண்டு போனோம்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இதைத்தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். சீக்கன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக அந்த சைடில் உள்ளது 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப் அப்படின்னு எழுதிட்டேன். 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப். இப்போ a ப்ளஸ் பி ஹோல் கியூப்னு இருக்குது. இது a ப்ளஸ் பி ஹோல் கியூப்னு இருக்குடா. a ப்ளஸ் பி ஹோல் கியூப்னு ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ அந்த a ப்ளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா எழுதி பழகணும். a ப்ளஸ் பி ஹோல் கியூப் a கியூப் ப்ளஸ் பி கியூப் இங்கனக்குள்ளே எழுதலாம், இல்லைன்னா கடைசியில் எழுதிக்கலாம். ப்ளஸ்ஸு 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3b ஸ்கொயர் ஏ. மாற்றி மாற்றி எழுதிக்கிறேன். a கியூப் கடைசியில் b கியூப் போட்டுக்க, 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3b ஸ்கொயர் ஏ. இதை அப்படியே கம்பேர் பண்ணி இதுக்கு எழுதணும். ஏக்கு இப்போலாம் 1 இருக்குது, பிக்கு இப்போலாம் என்ன இருக்குது? tan ஸ்கொயர் இருக்குது. கம்பேர் பண்ணி பார்க்கையில் அப்போ பொறுமையாக எழுதிக்கோ, எழுதுறத பாரு. ஃபஸ்ட்டு a கியூப் 1 கியூப் ப்ளஸ்ஸு 3a ஸ்கொயர் பி ஏ ஸ்கொயர் பி. ஏக்கு தான் ஸ்கொயர் போட்டிருக்கேன், பி வந்து tan ஸ்கொயர் தான். ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாரு மேலே பிக்கு பதிலாக, சரியா? ப்ளஸ்ஸு 3b ஸ்கொயர் ஏ. பி ஸ்கொயர்னா tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி கியூப்னு இருக்கு. ப்ளஸ் என்னது இப்போ 1 கியூப், சாரி 1 நாட் சாரி tan கியூப், tan ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப். வெரி குட். புரியுதான்னு பாரு. ஏக்கு பதிலாக 1, ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. சரி, அடுத்து என்ன சார் செய்யலாம் அப்படின்னா சுருக்குவோம். 1 கியூப் பண்ணால் 1 தான், ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான்டா. அப்போ 3 tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு இதுவும் அதே மாதிரி tan பவர் 4 தீட்டான்னு மாறிடும். உள்ள மல்டிப்ளை பண்ணையில் 3 tan பவர் 4 தீட்டா ப்ளஸ்ஸு tan பவர் 6 தீட்டா அப்படின்னு வரும். அந்த பவரை உள்ளே இறக்கி விட்டுருக்கேன். இப்போ ரெண்டையும் மேட்ச் பண்ணி எது கம்மியாக இருக்குது கூட இருக்குது அப்படின்ட்டு பாரு. tan பவர் 6 தீட்டா இருக்குது, சரியா? எனக்குள்ள 1ன்னு ஒன்று இருக்குது, சரிதானே? என்ன இருக்குது? அப்போ என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி பாரு. இது 2ல் இருந்து 1 ப்ளஸ் 3 எடுத்துரு, tan ஸ்கொயரையும் எடுத்துரு. இது 2ல் இருந்துடா, இது தனியாக இருக்குது. இந்த வட்டம் போட்ட 2ல் இருந்து 3 tan ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டான். அப்போ இது வெளியில் வந்துருச்சுன்னா இந்த இடத்துல என்ன வந்துடும்? 1 ப்ளஸ்ஸு இதில் ஒரு செட்டு மிச்சம் வந்துருச்சுன்னா என்ன வந்துடும்? tan ஸ்கொயர் தீட்டா. 3 வெளியே வந்துருச்சு, tan ஸ்கொயர் வெளியே வந்துருச்சு, மிச்சம் tan ஸ்கொயர். திருப்பி தெரியலனா உள்ள அப்படி மல்டிப்ளை பண்ணு. அப்படி உள்ள 3 tan ஸ்கொயர் தீட்டா அந்த இருக்குது. இதை கொண்டு அங்கே மல்டிப்ளை பண்ணால்
3 tan பவர் 4 தீட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணணும் பின்னாடி ரிவர்ஸில். இப்போ 1 + tan ஸ்கொயர் தீட்டா கொஞ்சம் எழுதியிருக்கு பாரு, இந்த மேலே எழுதியிருக்கு தெரியுதா இல்லையா எனக்குள்ள என்ன எழுதியிருக்கு? சீக்கன் ஸ்கொயர் உன்னை கொல்ல போகிறேன் இப்போ நான். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா சீக்வல் என்ன எழுதியிருக்கு? 1 + tan ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 + tan ஸ்கொயர் தீட்டா எடுத்துட்டு என்ன எழுத? தேவையில்லாத பேச வேணாம். 3 tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் tan பவர் 6 தீட்டா. இப்போ கரெக்டாக வந்துருச்சான்னு பாரு, ரைட் ஹேண்ட் சைட் பார்த்துக்க கரெக்டான புரியுதா அப்படின்ட்டு பாரு. செகண்ட் செம்மு ஃபோர்த்தில் செகண்ட் சப்டிவிஷனு அப்படியே சொல்லு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிடவா? லெஃப்ட் எழுதிடவாடா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு சைன் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். விட்டு நான் எடுத்துட்டேன், ஆன்சர் எடுத்துட்டேன். கொஸ்டின் மேலே இருக்குல்ல ப்ரூஃப் நிறுவனம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வரணும். இது a + b ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் பண்ணு. a + b ஹோல் ஸ்கொயர், இது a + b ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம். இது அதே மாதிரி a + b ஹோல் ஸ்கொயர். எழுதுனா அழிச்சிரு, பென்சில் எழுதுனா நான் உனக்கு தெரியறக்காண்டி எழுதுறேன். அழிச்சு விட்ருங்க, அசிங்கமாக இருக்கும். a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா b ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. b ஸ்கொயர் எழுதிக்கிட்டேன். அப்புறம் அங்கிட்டு எழுதிக்கிடுவான் 2ab 2 தீட்டா சீக்கன் தீட்டா. 2ab தானடா, 2ab. எதுக்கு காஸ் தீட்டா வருது தம்பி விஷ்ணு அவர்களே? ப்ளஸ் இது a + b ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் ரைட். எழுதியாச்சு. வேற என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அந்த ஆன்சரை கொண்டு வரணும். ஆன்சர் என்ன இருக்கு ரைட் சைடில்? சரி, இது ரெண்டும் சேர்ந்தா என்ன வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா ஒன்றுன்னு வந்துடும். சரியா சொல்றது? வேற எதுவும் செய்யலாம், என்ன செய்யலாம், எது செய்யலாம்னு பாரு. மிச்சம் இருக்கிறது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு, கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு, கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. அது ரெண்டும் ரீப்ளேஸ் பண்ணா ஏதாவது வருமா அப்படின்னு பாரு. ஆன்சர்ல என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. நான் கேட்குறான் பாரு கரெக்டாக. ஒரு ஆள் கரெக்டாக கேட்குறான், என்னடா உளம்புரியான்னு. கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு ஒன்று தான், ஹோல் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். a + b ஹோல் ஸ்கொயரில் நிற்கிது, அப்படி சொல்ல தெரியல. சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் நிற்கிது. சீக்கன் தீட்டா ப்ளஸ் அப்படி நிற்கிது. சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிகன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் நிற்கிது. அப்போ இது ரெண்டையும் வச்சுக்கோ. டேய், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்கட்டும், கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவும் இருக்கட்டும். இதையும் என்ன செய்யலான்னு பாரு. 2 2 4 கூட்டி போறாத. இது 2 சைன் தீட்டா இன்ட்டு இது என்ன வருது? சீக்கன்னா என்ன வரும்? 1 சீக்கன்னா 1 காசுன்னு வரும். 1 சரி ப்ளஸ் இதை எடுத்தோம்னா 2 காஸ் இன்ட்டு 1 என்னடா வரும்? சைன் தீட்டான்னு வருது. கொசிக்கன்னா கேன்சல் ஆகுமா? ஆகாதுல்ல. காசு வேற சைன் வேற. அது காட்டுன்னு வருது, இது டேன்னு வருது. a + b ஹோல் ஸ்கொயர்னு வரணும். சைன் சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். சைனு சீக்கன் இருக்கு, எது ரெண்டையும் சேர்க்கலாம் அப்படின்னு பாரு. 1 + சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. சரியா? 2 வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள சைன் தீட்டா பை என்னது? காஸ் தீட்டா ப்ளஸ் அங்கே என்ன வரும்? காஸ் தீட்டா பை, அவ்வளோதான்.
சரியா? ரைட்டாடா? ரைட். அப்படியே அது எல்சிஎம் எடுத்து சரி பண்ணு. 1 + சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. டேய் கொசிக்கனு 2 இன்ட்டு கீழே மல்டிப்ளை பண்ணால் சைன் இன்ட்டு காஸ், சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. கிராஸில் பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கிராஸில் பண்ணோம்னா இது இங்கே இது இங்கே. அப்போ மேலே என்ன ஆயிரும்? மேலே 1ன்னு ஆயிரும். 1 + சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 1ன்னு ஆயிடுச்சு. அப்போ 1/sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 1 × 1 சொல்லலாம்ல. அப்போ 1 + சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 1/sin என்ன வரும்? 1/sin கொசிக்கன் எழுதலாம். 1/cos மாற்றி கூட எழுதிக்கலாம், தப்பு இல்லை. அப்போ 1/cos சீக்கன் தீட்டா, 1/sin கொசிக்கன் தீட்டா. இப்போ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபார்முலா a + b ஹோல் ஸ்கொயர். ஏக்கு போல சீக்கன் தீட்டா ப்ளஸ் பிக்கு போல என்ன இருக்கு? கொசிக்கன் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். ஈக்குவல் டு RHSன்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. லேசாக யோசிக்க வேண்டிய இருக்கும், யோசிக்கத்தான் செய்யணும். யோசிக்காமல் செய்ய முடியாது. எதுவுமே யோசிச்சா தான் செய்ய முடியும், யோசிக்காமல் செய்ய முடியாது. பார்த்துக்கோ. 5வது சம்மு ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ்ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் சம் வந்து சீக்கன் பவர் 4 இன்ட்டு 1 - sin பவர் 4 தீட்டா மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. 1ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு ரைட் சைடில். சரியா? என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு யோசிச்சுட்டு பொறுமையாக செய். 1வது சம்மு ப்ரூஃப்னு எடுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னா சீக்கன் பவர் 4 தீட்டா 1 - sin பவர் 4 தீட்டா மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா. என்ன செய்யலாம்? நான் என்னத்தையா யோசிச்சு எழுதிடுவேன். நீ என்னத்தையா யோசிச்சு சொல்லி ஐடியா பண்ணால் வருமானு பாரு.